என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே, கால வேளையில் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் ரேமா எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்கிற கரமாய் உங்கள் வாழ்க்கையில் இடைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன் இயேசு என்றும் பெரியவரே. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய கரம் பெரிய காரியங்களை செய்கிற கரமாய் உங்கள் வாழ்க்கையில் இடைபடும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் மகா பெரியவர். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன ஆண்டவர், ஒரு கரத்தில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிற ஆண்டவர், பூமி உருண்டையின் மேல் வீற்றிருக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு பெரிய ஆண்டவர். அவர் உங்களுக்கு தெய்வம் மட்டுமல்ல, அவர் உங்களுக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். இவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். ஒருவேளை உங்கள் தகப்பன் ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருப்பார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெரிய செல்வந்தராக இருப்பாரே, ஆனால் அந்த பிள்ளைகள் ஒரு நாளும் எதற்குமே பயப்பட மாட்டார்கள். காரணம், எங்கள் அப்பா பெரிய பணக்காரர், அவர் பார்த்து கொள்வார், யாருமே என்னை எதுவும் கேட்க முடியாது, காரணம் எங்கள் அப்பா ஒரு பெரிய பணக்காரர் என்று எப்படி இந்த பிள்ளைகள் வாழ்கிறார்களோ, அதே போல நமக்குள்ளும் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நான் பார்ப்பதற்கு எளியவனாக இருக்கலாம், நான் பார்ப்பதற்கு ஆதரவற்றவனை போல இருக்கலாம், ஆனால் என் ஆண்டவர் பெரியவர், நான் ஆராதிக்கிற என் தெய்வம் பெரியவர், என் தகப்பன் பெரியவர் என்ற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, பெரிய ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஒருவேளை ஒரு சபை கட்டுவதற்காக, அந்த கட்டுமான பணிக்காக நாங்கள் பல வீடுகளில் ஏறி நம் டொனேஷன் வாங்குகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது உங்களுடைய ஆலயத்தில் இல்லை, ஒரு பெரிய செல்வந்தனுடைய வீட்டிற்கு நீங்கள் சொல்லுகிறீர்கள். அவரிடத்தில் நீங்கள் போகும்போதே உங்கள் மனதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், நிச்சயம் இவர் பெரிய தொகையை கொடுப்பார், காரணம் அவர் பெரிய செல்வந்தன். எப்படி ஒரு பெரிய செல்வந்தன் பெரிய தொகை கொடுப்பான் என்று நாம் எண்ணுகிறோமோ, அதே போல நம்ம மனதில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும், என் ஆண்டவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற தேவன். மனுஷனாலே முடியாதது என் தேவனாலே முடியும், டாக்டராலே முடியாதது என் தேவனாலே முடியும், ஊழியக்காரனாலே முடியாதது என் தேவனாலே முடியும். கர்த்தர் மகா பெரியவர், என் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை எனக்கு செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. இதெல்லாம் முடியாது, இனி அவ்வளவுதான் என்று நீங்கள் யோசித்தீர்களோ, அதெல்லாம் மாற்றி என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அதிலெல்லாம் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை என் ஆண்டவர் மகிழ பண்ண போகிறார். உங்கள் துக்கம் மாறப்போகிறது, காரணம் நீங்கள் ஆராதிக்கிறவர் மகா பெரியவர். ஜெபிப்போமா. வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன எங்கள் பெரிய ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பெரிய ஆண்டவரிடத்திலே பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தின பொழுது சாதாரண அற்புதங்களை செய்யவில்லை ஆண்டவரே, பெரிய அற்புதங்களை செய்தீர். இவ்வளோ பெரிய செங்கடலை 2ஆய் பிளந்தீர், எரிகோ மதலை தகர்த்து தவிடு பொடியாக்கினீர், யோர்தானை பின்னிட்டு திரும்பும்படி செய்தீர், வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தீர், கற்பாரிலிருந்து நீரூற்றை உண்டாக்கினீர், கசந்த மாறாவை மதுரமாக்கினீர்.
எல்லாமே பெரிய காரியங்கள், எதுவுமே யாராலும் கற்பனை செய்ய முடியாத காரியங்கள். ஆண்டவரே, அதே ஆண்டவர் நான் இன்று மாறாதவர் என்று சொல்லியிருக்கிறீரே, இன்றைக்கும் உடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதங்களை செய்வீராக. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பெரிய காரியங்களை செய்து விடுவிப்பீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்து ஆண்டவரை விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே குழந்தை இல்லாத ஆண்டவரை கர்ப்பங்களை தொட்டு பெரிய காரியங்களை செய்து புத்திர பாக்கியத்தை கொடுப்பீராக. தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. வண்ணாந்தரத்தை போல் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு ஏதனை போல மாற்றி ஆசீர்வதிப்பீராக. கசந்த மாறாக்களை போல எந்த ஆண் வாழ்கிறோமோ, ஏன் என் லைஃப் எப்படி இருக்குது என்று கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மதுரமாய் மாறும்படி பெரிய காரியங்களை என் ஆண்டவர் செய்வீராக. ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வாக்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் சாதாரண காரியங்கள் அல்ல, பெரிய காரியங்களை கண்டுமை துதிக்கப் போவதற்காக ஸ்தோத்திரம். தேவனுடைய வலதுகரம் அதை செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.